இவங்க செய்தது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்டோஸ்மெண்ட் ஹைகோர்ட் வழியாவே வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு 3 அமைச்சர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஒரே நாள்ல முடிக்க முடியும் அப்படின்னா அது தாவேகா சமயத்துல தான் முடியும். அது மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு நீங்களும் வாங்குற ரேசியோட விலை வந்து கம்மியாகும். ஸோ அதனால நமக்கு கோரிலேஷன் பிட்வீன் சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட் அண்ட் விவசாய டிபார்ட்மெண்ட். இல்லைன்னா விவசாய அமைச்சர் மட்டும் பேசிட்டு உட்காந்து பெருமத்தாங்கன்னா உட்காந்து டன் டன் டன்னு கத்திட்டான் பாட்டு போயிடுவான். ஒரு ரோசரி எடுத்துட்டு வந்த ஒரே ஒரு அமைச்சர் மரியவல்சனை மட்டும் குறி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. இது வந்து இப்போ நிறைய வட இந்திய மீடியாவில் இருக்கும் புதிய தலைமுறை கூட ஒரு காணொலி வந்துச்சு. பிஎம் விஜய் எங்க தலைவர் வந்து கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டா மட்டும் நீங்க என்ன பெரிய ஆளுன்னு நினைச்சீங்களா? 2029 அவரை பிஎம் ஆக்குறேன்டா அப்படின்னு திமுக காரன் தான் என்று சொன்னாப்ல. நம்ம மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அட்வொகேட் ஆரோக்கிய சதீஷ் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். பார்த்து பல நாளாச்சு. ஆமா, பேக் டு ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருக்கு. எப்படி சார் போயிட்டு இருக்கு? ஒரு 100 days தாவே காட்சி 110 நாள் ஆயிடுச்சு. 110 கீழ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. சிறப்பா இருக்கு. ஒவ்வொரு துறையும் எப்படி சட்டமன்ற டிஸ்கஷனா இருக்கட்டும், இல்ல மந்திரியோட டிஸ்கஷன்லாம் எப்படி இருக்கு? திமுக இதை எப்படி ரிசீவ் பண்றாங்க? இல்ல இது ஆக்சுவலா 100 நாள் தாங்குறாங்க. ஓகே, பரவாயில்ல, சூப்பரான்ற மாதிரி பாக்குறாங்களா? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கிறதுனால டெய்லி வந்து முன்னாடி வந்து ஒரு ஜெலிசல் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப 2 ஜெலிசல் பாட்டில் யூஸ் பண்ணி முடியலடி காந்தா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேகா எடுக்கிற ஒரு நடவடிக்கையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அப்ரிஷியபிளா ஒரு கான்செப்டா தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பல நோக்குல பாக்குறாங்க ஒரு விஷயத்த. ஸோ அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து இன்னைக்கு தாவேகா அரசு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சட்டமன்றத்தில் பயங்கரமாக நோஸ் கட் வாங்குறாங்களோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின்லாம் எழுந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க திமுக? ஆமாம், ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கோம். எதிர்கட்சியாக வந்து பயங்கரமாக டெமோக்ராட்டிக்காக நடந்துப்பாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் திமுக அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லையோ, ரொம்ப டேக்கிட்டிஸியாக ஓரமாக உட்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறோம். இல்லை, அதனால தான் வந்து லைவ் செஷனை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா எந்த நிலைமைக்கு வந்து திமுக அன்னைக்கு வந்துருச்சுன்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க மேனிஃபெஸ்டோவில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சட்டசபை வந்து லைவாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்த திமுக இப்போ லைவ் செஷனை கட் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அப்படின்னா அந்த சைடு பேசுறதுக்கே எதுவும் இல்லை. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்றத்தில் இவங்க பேசுனதுன்னா என்ன அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இன்னைக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தை வந்து டெய்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டு பி வெரி வெரி ஃப்ராங்க் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் முடிகிற வரைக்கும் நிறைய வேலைகள் வந்து ஓட மாட்டேங்குது அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லா சேனலுமே வந்து சரி, யூடியூப்பும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபோனில் வச்சுட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் கோர்ட்லனா பார்த்தீங்கன்னா கேஸ் அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகுதுன்னா வெளியில் வந்து நின்று சட்டமன்றத்தை பார்க்குறாங்க. யோ, கேஸுக்கு போய் படிக்காமல் இங்கே சட்டமன்றத்தை சூப்பரா போகுதுப்பா ஒரே நிமிஷம் அப்படின்னு. நானே பஸ்ல டிராவல் பண்ணா கண்டிப்பா இந்த சட்டமன்றத்தை ஏதாச்சும் ஒருத்தர் பாக்க கண்டிப்பா. அதாவது எல்லாருமே இயர்போன் வச்சுக்கிட்டு இந்த சட்டமன்றத்தை பாக்குறது வந்து இன்னைக்கு வந்து பீப்புள் ஆர் கெட்டிங் பொலிட்டிசைஸ்ட். எஸ்பெஷலி வந்து விஜய் வந்தனாலயா இல்ல ஒரு சினிமா ஸ்டார்ல இருந்து அரசியலுக்கு வந்தனால அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி வந்திருக்கா, இல்ல புறநிலைமையாவே அரசியல் சூழல் அதிகமாக இருக்கு அப்படின்றீங்களா? இல்லை, நீங்கள் வந்து இதில் விஜய் சார் பேசுகிறத மட்டுமே பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறத நான் வந்து நீங்கள் அது கவர்ச்சிங்கிறதே அந்த வார்த்தையை நான் ஒத்துக்க மாட்டேன். நம்பர் 1, நீங்கள் சொல்கிறது வந்து விஜய் சார் பேசும்போது வந்து பார்க்குறாங்கன்னா எதிர்கட்சிகள் அப்படிதான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏவா வேலு என்ன பேசுகிறாருங்கிறத பார்த்தே அவனுன்னு பார்க்குறாங்களே. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது பீப்புள் ஆர் பிகமிங் பொலிட்டிசைஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக வந்து பாலிடிக்ஸில் இருந்தேன். புரிஞ்சுங்களா? அப்போ வந்து நான் வந்து உருவபுரம் நான் எரிச்சிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவோடத. புரிஞ்சுங்களா? ஸோ இருந்துச்சிருக்கேன். கஞ்சி தொட்டி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மதமாற்ற சட்டத்துக்கான போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம். மைம், ட்ராமா, இதெல்லாம் வந்து நிறைய விஷயத்தில் நிறைய ஏரியாவில் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கோம் ரொம்ப ஆக்டிவாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவாக அந்த பாலிடிக்ஸ் பண்ணிட்டோம். அது வந்து வெரி மைனர் நம்பர்.
ஓகேங்களா. அது வந்து நாங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு டெரரிஸ்ட் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதே இன்னைக்கு நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலேஜில் வந்து எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இருக்காங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவாக இருந்தாங்க. ஒரு 5% தான் வந்து ஆக்டிவாக. 5%னே சொல்ல முடியாது, லெஸ் தென் தட். நாங்கள் ரொம்ப குறிப்பிட்ட அளவு தான் வந்து பாலிடிக்ஸ்லேயே இருந்தோம் நாங்கள் காலேஜ் படிக்கிற சமயத்தில். இன்றைக்கி எல்லாருமே, எல்லா பசங்களுமே இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ், இன்றைக்கி காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாமே வந்து எல்லா தரப்புலையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு இல்லாமல் இன்றைக்கி வந்து 70 வயதாக இருக்கட்டும், 75 வயதாக இருக்கட்டும், ஓகேங்களா, டெட் பெட்டில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சட்டசபையை பார்க்குறாங்க. அப்படின்னா பொலிட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை முன்னேற்றுறதுக்கு இந்த லெஜிஸ்லேட்டிவில் நம்ம அமர வைக்கும் மக்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி 2000 ரூபா ஓட்டு கொடுத்தாங்க. ஒரு தொகுதிக்கு வந்து 2.5 லட்சம் பேர். ஒரு கட்சி வந்து மினிமம் 50 கோடி ரூபா கொடுத்துருக்கு. ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் வெறும்னா 1.5 லட்சம். புரிஞ்சுங்களா. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 லட்சம் சம்பளத்தை வாங்குறதுக்கு ஒருத்தர் 50 கோடி ரூபா ஏன் செலவு பண்ணுறாங்கிறத மக்கள் இன்னைக்கு உணர்ந்து விட்டார்கள். புரிஞ்சுக்கலாம். இந்த மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சிஎம் சாருக்கு சேரும். கடைசியாக மாற்றத்துன்னு ஒரு உங்கள் முகத்தில் பயங்கரமான ஆனந்தம் பார்த்தேன். சரி, இப்படி இருக்கும்போது சார், இப்போ இந்த இதுவரை நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்திருக்கீங்க. இந்த 100 நாள் கிட்டத்தட்ட உங்கள் 110, அந்த 110 நாளில் அந்த இதுவரை நான் பார்த்த பாலிடிக்ஸில் இது ரொம்ப யூனிக்காக இருக்குது, விஜய் சார் செஞ்ச விஷயத்துல இது ரொம்ப அட்மையர் ஆனன்றதெல்லாம் இல்லை. நான் வந்து யூனிக்காக ஒரு விஷயத்தை நான் என்ன பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சரவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த அமைச்சரவை இப்போ முன்னாடி அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவைக்கு அவர் தான் வந்து தாதா அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்கனவே அந்த அரசியல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து அதை வந்து அவரை கேட்டு தான் நம்ம எதாக இருந்தாலும் முடிவெடுக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூடி செயல்றாங்க. இன்றைக்கி வந்து பழனியில் வந்து பார்த்திங்கன்னா அஸ் அ லாயராக வந்து நான் எப்போதுமே வந்து கேஸு கோர்ட்டு அப்படின்றது இடத்துல தான் வந்து எனக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். பழனி வந்து லேண்டு, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் 100 கோடி ஊழல் வந்து அமைச்சர் ரமேஷ் மேலே வந்து ஒரு அக்வசிஷன் தான் வச்சாங்க திமுக. அது ஒரு நாள் கூட தாங்க முடியாமல் போயிடுச்சு. அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிட் பெட்டிஷனில் போட்டு அதில் நிறைய மறைக்கப்பட்ட விஷயத்துக்களை காட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்லேயே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. புரிஞ்சுங்களா. ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அந்த ஹைகோர்ட் ஆர்டரை வந்து நான் வந்து செய்ய முடியாதுன்னு சொன்ன தாசில்தார் அவர் லீவு போட்டு போகிற அன்னைக்கு இன்சார்ஜ் ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அதை வந்து இது பண்ணுறாங்க, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே ஹெச்ஆர்என்சி அமைச்சர் வந்து ரமேஷ் வந்து இந்த ஊழலில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லவும் அவர் நேராக வந்து இந்த கேன்சலேஷனை வந்து நாங்கள் உடனே தான் கேன்சல் பண்ணுறோம், இந்த இடத்த வந்து மீட்கிறோம் அப்படின்னு வந்து அமைச்சர் ரமேஷ் அவர் வந்து ஹெச்ஆர்என்சி, ஏன்னா அவர் துறை அவரோட இடம் சென்சஸ் ஹெச்ஆர்என்சியோட பொறுப்பாக வந்து அவரோட இடம், ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் லோகேஷ் வந்து உள்ளுக்குள்ள வராரு. ஓகேங்களா. இமீடியட்டாக இஸ் புட்டிங் அன் ஆர்டர் டு த ரிஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி டு கேன்சல் ஆல் த டாக்குமெண்ட்ஸ். புரிஞ்சுங்க. இந்த ஒரு எப்படி ஒரு கனெக்டடாக வருது பாருங்க. அந்த கனெக்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் உள்ளுக்குள்ள வராரு. உடனே அந்த ரிட் பெட்டிஷனுக்கு மேலே ஒரு ரிட் அப்பீல போடு, அதே ரெண்டு ஜட்ஜு ஹியர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஜட்ஜை ஹியர் பண்ண வச்சு இவங்க செய்தது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு என்டோஸ்மெண்ட் ஹைகோர்ட் வழியாகவே வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு 3 அமைச்சர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஒரே நாளில் முடிக்க முடியும் அப்படின்னா அது தாவேகா சமயத்தில் தான் முடியும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இங்கே உட்காந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து உட்காந்துருக்காங்க. இது மாதிரி பாஸ்டில் இந்த அமைச்சரும் அந்த அமைச்சரும் சேர்ந்து இந்த அமைச்சரவை செஞ்சாங்க, இந்த மாதிரி சேர்ந்து செஞ்சிருக்காங்க அப்படின்றது காதுல கூட நம்ம கேட்டது கிடையாது. ஆனா இங்க நடைமுறையிலே வந்து நமக்கு நடந்துருச்சு. இந்த சமஸ்தானங்கள் மாதிரி தான் இருக்கும். இந்த ஏரியால இருந்து நீ வரக்கூடாது. புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி ஒரு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து மன்னராட்சி, அது கீழே வந்து சிற்றரசர்கள் ஆட்சி, அந்த சிற்றரசர்கள் ஆட்சிக்குள்ள நீங்க யாருமே வரக்கூடாதுன்ற ஒரு பார்டர் போட்டு கமிஷன் மட்டும் வாங்கிட்டு வந்த அரசாங்கத்துல 3 அமைச்சரும் ஒரே நாளில் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு காட்டினது தாவேகா. இது ஒற்றுமையின் வெளிப்பாடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோரிலேஷனு, அந்த எல்லாத்தோட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலையை முடிக்கணும் அப்படின்னா அண்ணா நீங்கள் உதவி செய்யுங்கண்ணே, அந்த அமைச்சர் மூத்த அமைச்சராக இளைய அமைச்சராக இருக்கலாம், தம்பி நீ இதை செய்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அண்ணன் தம்பி குடும்பம் மாதிரி வந்து அமைச்சரவை இருக்குது அப்படின்னா அது தாவேகா அமைச்சரவை அப்படின்ற. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செயல் திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து விவசாய அமைச்சர் இன்னைக்கு வந்து சொல்கிறாரு சன்ன அரிசிக்கு வந்து காசு வந்து ஏற்றி கொடுக்கப்படும் அப்படின்னாரு. இது நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நினைக்கிட்டிங்கன்னா எப்போயுமே என்ன பண்ணுவாங்க, நாங்களும் தான் ஏற்றி கொடுத்தான் அப்படின்பாங்க. வருஷம் ஏற்றி கொடுக்குறது தான், இது என்ன பெருசாக ஒன்றும் ஏற்றி கொடுக்கும். ஆனால் அவங்க சூழ்நிலை எப்படி கொண்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா ரேஷன் அரிசி யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த
அதனால சன்ன அரிசியை வந்து விவசாயிங்க விளைவிக்கணும் அப்படின்றதுக்காக சன்ன அரிசிக்கு வந்து கூடுதல் விலை. அந்த சன்ன அரிசியை வந்து நம்ம ரேஷன் கடையில் போட்டால் மினிஸ்டர் ஆஃப் சிவில் சப்ளை அதை வந்து மக்கள் சாப்பிடுவாங்க. அதை மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு நீங்களும் வாங்குற அரிசியோட விலை வந்து கம்மியாகும். ஸோ அதனால நமக்கு பணம் சேவ் ஆகும். புரிஞ்சுங்களா? நிறைய ரேஷன் அரிசியை போய் நிறைய பேர் வாங்குறதே இல்லை, வாங்கி வித்துட்டு ஹோட்டல் கடையில மாவுக்கு விற்கிறாங்க. எங்க ஊர் சைடுனா வந்து அதை வந்து அரைச்சு மாட்டுக்கு தான் போடுறாங்க. ஆமா ஆமா ஆமா, புரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து மேஜரா வந்து நடக்கிற ஒரு விஷயமே ரேஷன் அரிசியில. நாளைக்கு சன்ன அரிசியை நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுவீங்களா இல்லைன்னா மாட்டுக்கு போடுவீங்களா? நீங்க சாப்பிடுவீங்களா? அதை வெளியில போய் 10 ரூபாய்க்கு விற்பீங்களா? இன்னைக்கு 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க அரிசியை, நாளைக்கு அதே அரிசியை நீங்க 5 ரூபாய்க்கு விற்பீங்களா? விற்க மாட்டீங்க. ஏன்னா நீங்களே சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிவாஜி நம்ம வந்து 65, 75, 85 வாங்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது நம்மளோட விலைகள் குறையும் போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கும் போது மக்கள் இதை பயன்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு செய்யறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் கோரிலேஷன் பிட்வீன் சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட் அண்ட் விவசாய டிபார்ட்மெண்ட். இல்லைன்னா விவசாய அமைச்சர் மட்டும் பேசிட்டு உட்காந்து பெருமத்தாங்கன்னா உட்காந்து டன் டன் டன்னு கத்திட்டா பாட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் சிவில் சப்ளை வழியாகவும் அது வந்து மக்களுக்கு உதவியாக இருக்கும், நாளைக்கு மக்களோட செலவை குறைக்கும்னு நினைக்கிறாங்க பாருங்க. இந்த கோரிலேஷன் தான் நம்ம சொல்லுவோம். இது வந்து ஐடென்டிக்கலாக வந்து எனக்கு தெரிஞ்சு செஞ்சது வந்து தாவேக அரசு தான். ப்ளஸ் கரும்புக்கு வந்து நாங்கள் ஏற்றி கொடுக்குறோம். கரும்புக்கு ஏற்றி கொடுத்ததுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிராலேருந்து சக்கரை வாங்கிட்டு இருக்கோம். மகாராஷ்டிராலேருந்து சக்கரை வாங்கிட்டு இருந்தோம், ஜிஎஸ்டி ஃபுல்லாக அவனுக்கு தான் லாபம். நம்ம வந்து வெறும் கன்சியூமர், ஃபுல் லாபமும் வந்து மகாராஷ்டிராவுக்கு தான் போகுது. அதே சமயத்தில் இந்த ரா மெட்டீரியல் இல்லாத காரணத்தினால சக்கரை ஆலைகள்லாம் மூடப்பட்டது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்டட் செக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சினிமா எடுக்கிறவங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க தெரியுங்களா? அதுதான் பேங்க்ல வந்து பிளாக் லிஸ்டடு செக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புல்லினர் நகை செய்கிறவங்க, நீங்கள் கோல்டு மர்ச்செண்ட்டாக இருந்தாலும் கடன் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சக்கரை ஆலை வச்சிருக்கவங்களுக்கும் பிளாக் லிஸ்டட் செக்டர் ஆயிடுச்சு. ஏன்னா ரா மெட்டீரியல் கிடைக்காதனால நீங்கள் இதுக்காக வந்து மகாராஷ்டிராலேருந்து வந்து நீங்கள் கரும்பு ஏற்றிட்டு வந்து தான் நீங்கள் வந்து இங்கே ஆலை நடத்த முடியும். கரும்பு கிடைக்காதனால வந்து ஆலைகள் மூடப்படுது. இந்த ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கே இண்டஸ்ட்ரியும் டெவலப் ஆகும், அங்கே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இங்கே நம்ம சுகரை உற்பத்தி பண்ணுவோம். அந்த சுகரை உற்பத்தி பண்ணோம்னா இங்கே நம்ம மக்களே வாங்கினா கூட ஜிஎஸ்டி வந்து நம்ம தமிழகத்துக்குள்ளே இருக்கும், தமிழ்நாட்டு உள்ளுக்குள்ளே இருக்கணும். அப்படிங்கிறத வந்து இது டாக்ஸ், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரி அண்ட் விவசாயம் 3 கோரிலேட் பண்ணி அவங்க யோசிக்கிறாங்க. இப்படி தான் ஒரு திட்டங்கள் இருக்க முடியும். ஒரு திட்டங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமே இருக்க முடியாது. ஒரு திட்டங்கிறது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் பரவலாக வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது தாவேக அரசின் இந்த மாதிரி செயல்பாடுகளை வந்து என்னை வந்து பிரமிக்க வைக்குது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்க அரசுகள் செஞ்சதோ யோசிச்சது கூட கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசே வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சப்ப 2021 வந்து பார்த்தீங்கன்னா ரகுராம் ராஜன்னா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. ஏன்னா நான் ஒரு என்னோட பேச்சுலர்ஸ் வந்து எக்கனாமிக் டிகிரி, ஓகேங்களா? அதனால ரகுராம் ராஜன்னா வந்தோன்னா ஐயோ அப்பா சூப்பராக இருக்குப்பா, பயங்கரமாக போகுது அப்படின்னு, ஓகேங்களா? அவர் ஒரே ஒரு உண்மையை சொல்லிட்டாரு, 30,000 வந்து பையன் எடுத்தான், 30,000 மருமகன் எடுத்தான் அப்படின்றத லீக் ஆச்சு. அவர் தூக்கி தபாலில் அடிச்சுட்டாங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த மாதிரி ஒரு இது கைவிடப்பட்டது. ஆனால் இங்கே ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸ் டீம் போட்டு சூப்பராக அந்த டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க. அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு. தாவேக அரசு நல்ல ஒரு இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்குங்கிறத நான் வந்து பார்க்குறேன். கிறிஸ்தவர்களுக்கான நாம் முன்னாடி தான் ஆரம்பத்தில் பேசுவோம், நீங்கள் ஆனால் சிறுபான்மை துறைன்றது ரொம்ப முக்கியம். அந்த துறை எப்படி டீல் பண்ணுறாங்க? இல்லை, இன்னைக்கு வந்து இட் இஸ் வெரி ஏர்லி டு டாக் அபவுட் ஆல் திஸ் திங்ஸ். இப்போ மைனாரிட்டியை பற்றி நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப வந்து ஏர்லி. சில இது எனக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்னு சொல்ல முடியாது. நம்ம முஸ்தபா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார், நம்ம நண்பர், நம்ம தோழர், ஓகேங்களா? முஸ்தபா அவர்கள் வந்து இந்த மாதிரி திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள்ன்றதை வந்து பயன்படுத்துகிறாங்க. எங்களுக்கு முன்னாடி இந்த வாட்டி 5 தீர்மானங்கள் வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் பயன்படுத்தியிருக்காங்கன்றதை ரொம்ப கோட் பண்ணி அவர் பேசினார். அந்த மாதிரி விஷயத்தில் கருணாநிதி, ஆமா, அவர் மறைந்த தலைவர் கருணாநிதி அப்படி பயன்படுத்தினது உண்மைதான். அதனால் நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆர்டிஎன்னா இல்லை, நீங்கள் காப்பி அப்ளிகேஷன் போட்டிங்கனாலே சட்டசபையில் உங்களுக்கு அந்த காப்பி கொடுத்துருவாங்க. புரிஞ்சுங்களா? பேஜுக்கு 10 ரூபாய்.
புரிஞ்சுங்களா? நீங்கள் இன்னும் நீங்கள் வந்து ஆர்டிஐலனா போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் ஸோ டேட் ப்ரொசீடிங்ஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா பேஜுக்கு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நடக்கிற சட்டசபை கூட நீங்கள் போய் வேணும் எனக்கு ஃபுல் காப்பி கொடுங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறாங்கல்ல அந்த 10 பக்கம் 15 பக்கம், அதுக்கு நீங்கள் 10 ரூபா பக்கத்துக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க யாருக்கா இருந்தாலும் காப்பி கொடுப்பாங்க. புரிஞ்சுக்கலாம்? அப்படிங்கும்போது ஒரு அவைக்குறிப்பில் இல்லாத ஒரு விஷயத்த அவர் ஒன்றும் பேசலை. அவைக்குறிப்பில் இருக்கிற விஷயத்த தான் அவர் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒன்று பேசியிருக்கார். திமுக அரசு இந்த மாதிரி பண்ணியிருக்கு, அவைக்குறிப்பில் இருக்குது அப்படிங்கிறத பதிவு வச்சு அவர் பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து டர்ன் அவுட் ஆச்சு விஜய் சாருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஃபுல்லாகவே விஜய் சாருக்கு டர்ன் அவுட் ஆயிடுவாங்க. அது லோக்கல் பாடி எலெக்ஷனில் அதை டார்கெட் பண்ணுறதுக்காக இப்படியான பேச்சுவார்த்தை நடந்ததோ? எது இந்த இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதி அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து ஆரம்பத்திலே வந்து திமுக பைபிள் இதுல இருந்து ரிலேட்டடா எடுத்து வந்ததா இருக்கட்டும், இல்ல இப்ப இஸ்லாமிய தீவிரவாதிகள் தலைவர் இல்ல நீங்க சொன்னதே நான் சொல்றேன். பைபிள் ரிலேட்டடா வந்து ஏன் வந்து அவர் வந்து அமைச்சர் மரிய வில்சன் வச்சிருந்த ஒரு சிலுவையை வந்து அவ்வளோ விஷயமா வந்து பேசினாங்க. புரிஞ்சுங்களா? நான் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக என்னை எந்த கட்சியோட நான் பிரதிபலிக்க மாட்டேன்னா இதுக்காக பேசுகிறவங்களே ரொம்ப கம்மி சார். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து இஸ்லாமிய தலைவர்களும் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. இல்லை மதசார்பற்ற நாடு, அது மதசார்பற்ற இது அந்த அந்த பொருளாதார நிபுணர்லாம் அப்படிதானே இருக்கணும். ஓகே, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத, இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணக்கூடாதா? இது பகவத்கீதையில தான் இருக்கு. புரியுங்களா? ஒரு விஷயத்த பிள்ளையார் சொல்லி போட்டு நான் அப்படி இப்படி நம்ம மூவ் எடுக்க இல்ல ஒரு விஷயத்த இல்ல ஒரு இந்து ரிலிஜியஸ் வைஸா எடுத்துட்டு வரும்போது அப்படியான கொஸ்டின் வராத போது இந்த மாதிரி விஷயங்கள் எட்டு வரும்போது ஏன் அப்படி கொஸ்டின் வருது? ஏன் அதுதான் நான் சொல்றேன். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படின்றத நான் யூஸ் பண்றேன். புரிஞ்சுங்களா? இது பகவத்கீதையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கோட். நான் அதை யூஸ் பண்ணுறேன். புரிஞ்சு, நான் ஒரு கிறிஸ்துவன். புரிஞ்சுங்களா? நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏப்பா புள்ளையார் சொல்லி நீ போடுயப்பா அப்படின்னு நம்ம ஊர் வழக்கம் அது. புரிஞ்சுங்களா? ஊர் வழக்கம் வந்து புள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுதுவாங்க அப்படின்றதுனால புள்ளையார் சொல்லி நீ போடு, ஓகே கணக்கு நீ எழுது அப்படின்றது தான் நம்மளோட வழக்கம். இயல்பாக வந்து மதம் கடந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வந்து இயல்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது என்னோட முஸ்லீம் பிரதர்ஸும் ஹிந்து பிரதர்ஸும் இன்றைக்கி வந்து தொப்பி அணிஞ்சிட்டு வர நம்மளோட பிரதர்ஸ் ஜவஹர்லாலாக இருக்கட்டும், ஓகேங்களா, நம்ம தோழர் முஸ்தஃபாவாக இருக்கட்டும், விபூதி போட்டுட்டு வர்றதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு ரோசரி எடுத்துகிட்டு வந்த ஒரே ஒரு அமைச்சர் மரியவல்சனை மட்டும் குறி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரில. இது வந்து அவங்களோட குறுகிய மனப்பான்மையை காட்டுது. குறி வைக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதில். ஓகேங்களா? மற்றவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஹிந்து பிரதர்ஸும் முஸ்லீம் பிரதர்ஸும் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனால் அதாவது உங்களை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற சு வெங்கடேசன் கூட இது கடுமை விமர்சனம் பண்ணுறாரு. எது? இந்த கோயிலில் போய் திருப்பதி கோயிலில் போய் பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், கிறிஸ்துவ மதப்படி அந்த மாதிரி நான் பைபிள் ஒட்டி வரதா இருக்கட்டும், தோழமை கட்சிகளே இதெல்லாம் கொஞ்சம் விமர்சனம் பண்ணுறாங்க. இல்லைங்க, அது வந்து அவங்க சித்தாந்தத்தோட நிப்பாட்டணுங்கிற. புரிஞ்சுங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவசாய பட்ஜெட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் திருப்பதியில் போயிட்டு ப்ரே பண்ணுறோம். இதுவரை யாரும் அப்படி பண்ணதே இல்லை, புதுசாக இருக்கு. ஏன் பண்ணா என்ன தவறா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. பாஜக அதான் பண்ணது. நீங்க தவறா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அதான் பாஜக. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போறேன், ஒரு நல்லது செய்ய போறேன். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது நான் பிலீவ் பண்ற ஒரு தெய்வத்தை நான் வழி பண்ணி பர்சனலா வச்சுக்கோங்க. ஏன் சட்டமன்றம், அசம்பிளி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏன் வருது? இல்ல இதனால என்ன தவறுன்னு கேக்குறேன். நான் ஒண்ணு நம்ம வேற்றுமையில் ஒற்றுமைன்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி அரசுன்றது எப்பவுமே மதசார்பின்மை அடிப்படையில் தான் இருக்கணும் மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல. ஒரே நிமிஷம், நீங்க நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா அரசுங்கிறது இன்னைக்கு வேற்றுமையில் ஒற்றுமை தான். புரிஞ்சுங்களா? அதுல பத்தி எந்த விதமான குறைபாடுகளுமே ஒண்ணுமே கிடையாது. அதுல எங்க நீங்க பொருளை நீங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால யாருக்கு டிஸ்டர்ப் ஆகுது? நல்லா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க குல்லா அணிஞ்சிட்டு வராரு, அது தவறுன்னு நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டீங்க. புரிஞ்சுங்களா? சொல்லக்கூடாதுங்க. நம்பர் 1 சொல்லக்கூடாது. விபூதி அணிஞ்சிட்டு வராங்க. புரிஞ்சுங்களா? எல்லா சைடுமே விபூதி அணிஞ்சிட்டு வராங்க. புரிஞ்சுங்களா? அதை நீங்கள் தவறுன்னு சொல்லுவீங்களா? தவறுன்னு சொல்லக்கூடாது. தனி மனித நம்பிக்கைகள் அப்படிங்கும் போது நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வரணும் சார் என்ன சொல்லுவீங்களா? அப்படிங்கும் போது நீங்கள் அதை சொல்கிறது கிடையாது. நீட் எக்ஸாம் மாதிரி ஒன்றும் இங்கே சட்டமன்றம் நடக்கலை இன்ன வரைக்கும். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது என்னோட இப்போ இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவனுமே அது வந்து ஒன்று வச்சுருப்பாங்க.
புரிஞ்சுங்களா? நான் வந்து ஒரு ரோசரிங்கிறது நான் 100% வச்சுருப்பேன். நான் அதனால தான் போனேன். இப்போ என் மோதிரம் இருக்குது, மோதிரத்தை கழட்டிட்டு தான் நீங்கள் வரணும்னு சொல்லுவீங்களா? புரிஞ்சுங்க. இந்த மாதிரி மோதிரம் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? மோதிரத்தை கழட்டிட்டு தான் நீங்கள் வரணும்னு சொன்னீங்க. ஏன் சிலுவை இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்குறேன். என்னோட இது வந்து என் கூட இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு நான் எம்எல்ஏவாக நின்னா ஓட்டு போட மாட்டீங்களா? நான் அந்த மோதிரம் போட்டிருக்கேன்னு. அப்படிங்கும்போது அதை நான் சட்டமன்றத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறேன். ஏங்க பான் பராக் எடுத்துகிட்டு வர வேணான்னா விட்றாங்க. புரிஞ்சுங்களா? ஏங்க ஒரு என்னோட மத நம்பிக்கைக்கு இதை வச்சு நான் நல்லா பண்ணேன், நல்லபடியாக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினச்சிட்டு வர்றதுங்க விட மாட்டேன். இதுனா என்ன இருக்குது? மாணிச்சந்தும் பான்பராக்கையும் கொண்டு வந்தவங்க மேலே இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல சட்டமன்றம். புரிஞ்சுங்களா? சிலுவையை கொண்டு வந்தது தவறான்னு மட்டும் சொல்லுங்க. தவறா இருந்துச்சுன்னா நீங்களே பதிவு செஞ்சுக்கோங்க. இல்லை, இது வரையும் இந்த மாதிரியான ஒரு சட்டமன்றத்தில் நீங்கள் அசம்பிளி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் இப்படி செய்யறது உங்களுக்கு எப்படி இருக்கு? பர்சனலாக எப்படி ஃபீல்? இல்லை, அப்படின்னு ஒன்றும் இல்லை பிரதர். முன்னாடியே அதுதான் நான் சொல்கிறேன். இன்ன வரைக்கும் விபூதி அணிந்து வரார்கள். தவறாக யாரும் நினைக்கவில்லை. மாலை போட்டு கூட வராங்க. மாலை போட்டும் வராங்க. தவறா இல்லை, நினைக்க கூடாதுங்கிறேன். புரிஞ்சுங்களா? தொப்பி அணிந்து வரார்கள். தவறாக நினைக்கவில்லை, நினைக்க கூடாது. முஸ்லீம் பிரதர்ஸும் ஹிந்து பிரதர்ஸும் வராங்க. இப்போதாங்க கிறிஸ்துவ பிரதர்ஸ் உள்ளுக்குள்ள வராங்க. இப்போதாங்க வந்திருக்கிறாங்க. இது வந்ததுக்கே வந்து பொறுக்கலைன்னா இது பாஜகவோட கூட்டணி யாருக்குன்னு சொல்லுங்க நீங்களே. திமுக தான் கள்ள கூட்டணி பாஜகவோட வச்சுட்டு இதை வந்து பேசுறாங்க. இதுதான் வந்து நிதர்சன உண்மை. ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க மாணவர்கள் கூட அரசியல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பொதுமக்கள்லேருந்து எல்லாமே அரசியல் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு காணொலியில் பேசிட்டு இருந்தோம், தூய்மை பணியார் விவகாரத்தில் நம்ம இப்படி அதை அணுகணுன்ற மாதிரி. மாணவர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சிபிஐ, அதே சமயம் சிபிஎம், சிஜேபி இவங்கெல்லாம் வந்து போராடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செயல் தனியை சுற்றறிக்கை விட்டுறாரு. அதே சமயம் தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டா இல்லையா? நாம ஒரு ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே ரொம்ப இண்டிபெண்ட்டாகவும் டெமோக்ராட்டிக்காகவும் நடந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போராடக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி தூய்மை பணியாளர் விஷயங்களில் வந்து போராடுறது வந்து மப்டி போலீஸில் வந்து அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கிறதா வந்து குற்றச்சாட்டு செலுத்துறாங்களே. ஓகே, இன்னைக்கு வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களோட கோரிக்கை என்ன? ஜந்தர் மந்தர்ல அவர் வந்து பதவி விலகணும், தர்மேந்தர் பிரதான் பதவி விலகணும். ஓகே, விலகிட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இதுவரை எனக்கு நீங்க தான் சொல்ல வரல. விலகிட்டாரா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அவங்களோட கோரிக்கை அப்படின்னா, நீட்ல வந்து அவங்களுக்கு சில லிமிட்டட் ரெக்குயர்மெண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு. அங்கே ரெக்குயர்மெண்ட்ஸ் கூட இன்னைக்கு நம்ம கடந்து போயிட்டோம். புரிஞ்சுங்களா? தமிழ்நாடோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நீட்டே வேணாங்கிறது தான் நம்மளோட ஸ்டாண்டு. புரிஞ்சுங்களா? இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் பார்ட்டிஸ் தமிழ்நாடோட ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீட்டே வேணாங்கிறது தான். அப்படின்னா என்னோட லிமிட்டட் ரெக்குயர்மெண்ட்டை வந்து சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து வேணாம்னு சொல்லிச்சு. அதை ஒத்துக்கிட்டாங்க. அது ஜந்தர் மந்தர்லேருந்து அது முடிஞ்சு அவங்க எல்லாம் கலைந்து போயிட்டார்கள். கலைஞ்சு போன விஷயத்துக்கும் அதுக்கும் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோரிலேஷன் எஃபெக்டே கிடையாது. அந்த எஃபெக்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் குறுகிய இது மட்டும் ஏற்கனவே முடிஞ்சு போட்டு சிஜேபி. ஸோ அரசியல் செய்யும் நோக்கத்தில் மட்டும் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள். உங்கள் கோரிக்கைக்காக நீங்கள் அரசியல் செய்யவில்லை. டெல்லியில் இன்னும் அது செஞ்சுட்டு இருக்காங்க. சார் நாங்கள் இங்கே செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். டெல்லியிலே எந்திரிச்சு போயிட்டாங்க அவன் வீட்டுக்கு. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது நீங்கள் அரசியல் செய்கிற கோணத்தில் மட்டும் இங்கே இருக்கிறீங்க. தாவேக்கா எதிர்த்தா எல்லாமே வந்து ஒரு டார்கெட் பண்ணுறது, தவறான வழி, தவறான பாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. இல்லை சார், நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். புரிஞ்சுங்களா? நீங்க பார்க்கும் பார்வை தவறு அப்படின்னு சொல்லிட்டு என்னை திருத்துங்க. இல்லை புரிஞ்சுங்களா? என்னை திருத்துங்களேன். புரிஞ்சுங்களா? நான் சொல்றது ஒன்றும் தப்பா இருக்கணும், நான் ரைட்டா இருக்கணும். புரிஞ்சுங்களா? குதிரைக்கு கேள்வி மட்டும் கேட்கறதுனால வந்து ஒரு விஷயம் வந்து மறைஞ்சு போவாது. ஸோ சிஜேபியோட கான்ஸ்டியூஷனல் அவங்களோட இதே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பாயிண்ட். இங்கே நம்ம நீட்டே வேணாங்கிறோம். அப்படிங்கும் போது இங்கே வந்து அது முடிஞ்சு போயிட்டாங்க. அதே போராட்டத்தை நீங்கள் திரும்ப இங்கே செய்யணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கால் பதிக்கணும்னு நினச்சி அரசியல் நோக்கத்தில் மட்டும் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்கணும்? அப்போ சிபிஐ சிபிஎம் மாணவர்கள் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் ஏன் நம்ம இணைச்சிக்கிறோம்? யார் இணைச்சா? தனி அந்த சுற்றறிக்கை வெளியிடுறாங்கல்ல. ஆமா, சிபிஐ சிபிஎம் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் வெளியே வந்து போராடக்கூட சிஜே கூட சேர்ந்து அப்படின்ற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி விஷயத்துல எங்கெங்கன்னா வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குது, எங்கெங்கன்னா செய்யறாங்க. அப்படிங்கும் போது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன கொடுக்குது? சரின்றீங்களா?
கரெக்டு தானே. உங்களுக்கு அறிக்கை கொடுத்துருந்தோம்னா அந்த அறிக்கைப்படி உங்களுக்கு வந்து தவறுன்னு தோணுச்சுன்னா நீதிமன்றத்தை அனுமதிங்க. ஆனா நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா அவர் தனிப்பட்ட விருப்பத்துல கொடுத்தது இல்ல, அவர் 6 மாதத்துல விலக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லைங்க, நான் ஒன்றும் சொல்றேன். அது அவரோட லா மினிஸ்டர், அவர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறாரு. நீங்க யூ ஆர் ஆஸ்கிங் அட்வொகேட், புரிஞ்சுங்களா? இஃப் யூ ஹவ் பீன் பீனலைஸ்ட், இஃப் யூ ஹவ் பீன் புட் அ பேரிகார்ட் ஃபார் அ ப்ரொட்டஸ்ட்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திமுக அரசு சொல்லுச்சு. ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுச்சு? ரேலி போனாங்க. எப்படி ரேலி போனாங்க? ஹைகோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கி ரேலி போனாங்க, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி இஃப் சம்படி இஸ் ஸ்டாப்பிங் யூ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆட்டம் பாட்டம் நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா கிராமத்துலேயுமே வந்து தடையை விதிச்சுட்டாங்க, புரிஞ்சுங்களா? இப்போ நிறைய வட இந்திய மீடியாவில் இருக்கட்டும், புதிய தலைமுறை கூட ஒரு காணொலி வந்துச்சு. PM விஜய் அப்படின்ற PM விஜய் இல்லை, விஜய் தளபதி. விஜய் தளபதி அப்படின்றது இளைய தளபதி அப்படின்ற மாதிரி இல்ல, விஜய் தளபதி. ஓகே, அது வந்து ரொம்ப ட்ரெண்டா இருக்குது. நான் ஆக்சுவலா வந்து ஆனா இதை வந்து இதுவும் காசு கொடுத்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? குற்றச்சாட்டுகளே பயத்துல அப்படி சொல்றாங்களா? ஆமா, இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிஎம் 2 சீட்டு வாங்குறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க 10 சீட்டு வருதுங்க, நான் வந்து பத்திரிகை நடத்துறதே விட்டுறேங்க அப்படின்னு சொன்ன மூத்த பத்திரிகையாளர்கள்லாம், ஏங்க நான் ஒரு ஆந்திரான்னு நினைக்கிறேன், கர்நாடகாவில் சொன்னேன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போகிற மாதிரி. ஸோ இட் இஸ் அ குட் ஸ்டெப். இது வந்து பீப்புள் ஃபீல் தட் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இஸ் ஹேப்னிங் இன் தமிழ்நாடு, புரிஞ்சுங்களா? யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வராங்க, இன்றைக்கி பாலிடிக்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு இன்றைக்கி நம்ம சொன்னது தான் காரணம், புரிஞ்சுங்களா? இன்றைக்கி எல்லாருமே வந்து பொலிட்டிக்கலாக வந்து நாலேஜபிளாக ஆகிறாங்க, புரிஞ்சுங்களா? இது என்ன ஆயிடுச்சு, ஏதாயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டு பி வெரி வெரி ஃப்ராங்க், நேற்று நான் ஒரு யூடியூப்ல ஒருத்தர் பார்த்தேன். அவர் சொன்னார், உடனே எப்படிங்க பிரதர் போயிட்டுருக்கு, எப்படி சேனல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, ஏங்க 6 மணிக்கு முன்னாடி எதாச்சும் போஸ்ட் பண்ணோம்னா ஓடவே மாட்டேதுங்க, எல்லாமே சட்டமன்றத்தை தாங்க பார்க்குறாங்க, புரிஞ்சுங்களா? 6 மணிக்கு மேலே தான் நம்ம யூடியூப்பில் கூட போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு யூடியூபர் சொன்னார் எனக்கு, புரிஞ்சுங்களா? அதுதானே இன்னைக்கு நிலைமை. எங்களுக்கே புதுசாக தான் இல்லை, உண்மையில நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்க. காலையில் நீங்கள் சட்டமன்றம் ஓப்பன் பண்ணும் போது ஒரு வீடியோ போடுங்க, அந்த வீடியோ கண்டிப்பாக ஓடாது. உண்மைதான், புரிஞ்சுங்களா? அந்த சூழ்நிலைக்கு வந்து இன்னைக்கு தள்ளப்பட்டுச்சுன்னா பீப்புள் காட் பொலிட்டிசைஸ்ட் அப்படிங்கிறது ஆதாரப்பூர்ண உண்மை அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். இப்படி போகும்போது இது காங்கிரஸ் விஜய்ன்ற மாதிரி ஒரு முரண்பாடு வராதா? இல்லை, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா he will not, that is 31 வரைக்கும் வந்து ஒரு காங்கிரஸ் தொண்டரை பார்த்து பேசும்போது அவர் சொன்னார், ஏன் இப்படி PM விஜய் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க, கட்சியில் இருக்கிறவங்களும் சில பேர் பேசுகிறாங்க, அது பிடிக்கல எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறேன்? இல்லை, அவங்க கட்சிக்காரங்களை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் வந்து கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டால் மட்டும் நீங்கள் என்ன பெரிய ஆளுன்னு நினச்சிங்களா? 2029 அவரை PM ஆக்குறேன்டா அப்படின்னு ஒரு திமுக தான் என்று சொன்னாப்ல, புரிஞ்சுங்களா? அவங்க நிலைப்பாடு அவங்க பேசுறாங்க, புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது ஒரு கட்சியிலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தலைவரை வந்து இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் முதலமைச்சர் கிடையாது, நான் முதல் சேவகன்னு சொன்ன முதலமைச்சர் வந்து தளபதி விஜய் தான் அப்படின்றத மக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே தான் நான் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கலாக இன்றைக்கி ஆயிருக்காங்களா இல்லையாங்கிறதுக்கு நாளைக்கு இந்த வீடியோவை காலையில் போட்டிங்கன்னா ஓடாது, அதே வெட்டி சாயந்தரம் இன்னொரு பகுதியை போட்டிங்கன்னா அது ஓடும் அப்படின்றது நிரசன உண்மையாக ஆகுமேன்ற பட்சத்தில் சட்டசபையை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, மக்கள் பொலிட்டிக்கல் ஆகிட்டு இருக்காங்க, மக்கள் இஸ் கெட்டிங் லாட் ஆஃப் நாலேஜ் அபவுட் பாலிடிக்ஸ். ஏன் நார்த் இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து நிறைய வீடியோஸாக போடுறதுக்கு காரணம் என்ன? வியூஸ் போகுது அப்படின்றதுக்காகவா, இல்லை நேச்சுரலாக அவங்க இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த பொலிட்டிக்கல் ஒர்க் அவங்க பிடிச்சிருக்குன்றாங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கவங்க, நிறைய பேர் நார்த் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு நான் பேசுகிறேன், ஓகேங்களா? பேசுகிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், மை வைஃப் இஸ் ஆர் நார்த் இந்தியன். சரிங்களா? அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீமாக தே ஃபீல் சம் சேஞ்சஸ் இஸ் ஹேப்னிங் இன் தமிழ்நாடு, புரிஞ்சுங்களா? இந்த சேஞ்சஸ்னால் ரொம்ப பாசிட்டிவாக வருது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கே திரும்பி வரணும்னு நினைக்கிற அளவுக்கு தமிழியன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது, ஏன்னா எல்லா ஊர்லேயுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு US போகிறாங்க,
திடீர்னு நீங்கள் வந்து ஊரை விட்டு வெளியில் போயிட்டு நீங்கள் திரும்பி வர முடியல, உங்கள் விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலன்னா நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி கம்பெனிக்காரன் உடனே போடுறான். ஸோ இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க பேரண்ட்ஸ் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இறந்து போயிட்டாங்கன்ற சூழ்நிலையில கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வர்ச்சுவலாக வந்து அடக்கம் செய்யப்படுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுற போது நம்ம நாட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்கிற இந்த பிரெயின் ட்ரெயின்ன்ற ஒரு விஷயத்தனா வந்து நான் காலேஜ் படிக்கும் போது பண்ணியிருக்கேன். ஓகே, டோன்ட் லீவ் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லினா நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க நாட்டை விட்டு வெளியில போகக்கூடாது, ஆமா அப்படின்ற விஷயத்தனா நான் நிறைய பேசியிருக்கேன். அதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு 25-26 வருடம் கழித்து ஓகேங்களா, இன்னைக்கு இந்த இளைஞர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் கேட்டோன்னால சொல்கிறேன், பிரெயின் ட்ரெயின் நான் வச்சு அதுக்கு டாபிக் வந்து பிரெயின் ட்ரெயின். புரிஞ்சுங்களா? எனக்கு BRAIN பிரெயின் ட்ரெயின், DRAIN பிரெயின் ட்ரெயின். அதாவது மூளையை வந்து கழட்டிட்டு போயிடுறாங்க நம்மள்ட்ட அந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு மைமாவும் ட்ராமாவும் நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்காக பரிசும் பெற்றிருக்கேன். ஓகே, நாட்டை விட்டு எல்லாருமே போவாதீங்கன்னு. இன்றைக்கி அதே சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி இருக்கணும், இன்றைக்கி பொலிட்டிக்கலாக நான் வந்து என்ட்ரி ஆக முடியுமா? ஒன்றும் இல்லை, என்னோட நீஸ் அண்ட் நெவ்யூ எல்லாமே இருக்கிறாங்க. அது ஐ மீன் என் ஒய்ஃபோட அவங்க ஊரில் எப்படி சொல்கிறாங்களா, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? இல்லை, அதுதான் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. எப்பா நீ என்னப்பா சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. தே வாண்ட் டு கெட் இன்டு பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு நம்ம வர மாதிரி தலைவர் கிடைக்க மாட்டாரா அப்படின்றலாம் ஃபீல் அந்த மாதிரினா ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து 650 கோடி ரூபா சொத்து இருக்குது, இதுக்கப்புறம் எனக்கு சொத்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் நான் வந்து சேவை செய்யறதுக்கு மட்டும்தான் மக்களை நோக்கி வரேன் அப்படின்ற ஒரு தலைவர் சொல்கிறா. அப்படிங்கும் போது அதை வந்து மக்கள் வந்து அதை நம்பி மட்டுமே தான் இன்றைக்கி வந்து 107 MLA ஜெயிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் விஜய் சார் ஜெயிச்சிருக்காங்கன்னா அது ஒரே ஒரு முகம் விஜய் சார் முகத்துக்காக மட்டும்தான். அதுதான் நான் வந்து பதிவு பண்ணுவேன். ஒரு எம்எல்ஏக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 to 10% தான் அவங்களுக்காக ஓட்டு வந்திருக்கும் இல்லையா, மற்ற 90% ஓட்டு வந்து விஜய் சாருக்காக மட்டுமே தான் வந்துச்சு. ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகிற இடைத்தேர்தலாக இருக்கட்டும், லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருக்கட்டும், 2029 MP எலெக்ஷனாக இருக்கட்டும், புரிஞ்சுங்களா, இதில் பிரதிபலிக்குங்கிறத நான் அடித்து ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். நிறைய தகவல் பகிர்ந்துட்டு மறுபடியும். தேங்க்யூ.